நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மெட்ரோ ரயில் திட்டம், எஸ்ஐஆர் உள்ளிட்டவை குறித்து செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். ஆனால் சீமான் செய்தியாளரை எதிர்கேள்வி கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு எழுந்து அடிக்க பாய்ந்தார். ஒரு கட்டத்தில், உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, மரியாதையா கேள்வி கேளுடா, போடா என வாய்க்கு வந்தபடி ஒருமையில் திட்டினார். உனக்கு என்ன தம்பி பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன தேர்தல் ஆணையம்? அரசு சொல்றத தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை? நீ தொடக்கத்துல இருந்தே ஏதோ பிரச்சனை இருக்கு, தள்ளி வாங்கிட்டு வாங்க. தேர்தல் ஆணையம் அரசு தேர்தல் ஆணையம் அரசு நடத்துதா? அரசு தேர்தல் ஆணையத்தை நடத்துதா? காமெடி பண்ணிட்டு அலையாதையா? அப்புறம் ஏன் எதிர்க்கிறாங்க? எதிர்க்கிறோம்னு ஏன் சொல்றா? நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுருக்காங்க. எப்போ நீதிமன்றத்தில் வழக்கு போட்டா? எப்படி வழக்கு போட்டாங்க? எப்படி வழக்கு போட்டாங்க? இது எதிர்க்கிறேன்னு போட்டியா? உன்னை இன்னைக்கு இல்ல, ரொம்ப நாளா பாக்குறேன். உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டு கேள்வியா கேள்வி. நீ மரியாதை கேள்வி அல்ல முதல்ல. டேய், நீ முதல்ல கேள்வி கத்துக்கிட்ட ஓடா ஆளை மயிறு. ஒரு பத்திரிக்கை ஒரு மைக்கை தூக்கிட்டு கேமரா எடுத்து பெரிய வெங்காயம் மாட்டாங்க. முகரை போட அங்கிருந்து வெளியேறிய செய்தியாளரை நாம் தமிழர் கட்சியினர் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக தெரிகிறது. பாதிக்கப்பட்ட செய்தியாளர் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் சீமான், அவரது ஆதரவாளர்கள் மீது வழக்கு பதியப்பட்டது. தகாத வார்த்தையில் திட்டுதல், தாக்குதல் நடத்தியது, கொலை மிரட்டல் விடுத்தது ஆகிய 3 பிரிவுகளில் அவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டது.